அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அண்மையில் அவருடைய பிரசாந்த் கிஷோரான சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக மாறி நிற்குது. அது தொடர்பாக மற்றவர்களின் கருத்துக்களும் ரொம்ப விவாத பொருளையும் உள்ளாக்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பணக்கொழுப்பு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பொதுவாக வியூக வகுப்பாளர்களை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருந்தார். அதற்கு பதிலடியாக திரள் நிதி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த திரள் நிதி மூலமாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொழுப்பா, நீங்கள் கொழுப்பெடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பதிலடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் சில பேர் பேசியிருந்தாங்க. இதுவும் விவாத பொருளாக மாறி இருந்துச்சு. கெடுவாய்ப்பாக மக்கள் பிரச்சனைகளுக்கு இணையாக இது பேசுகிற பொருளாக மாறி நிற்குது. நாம் அதை பற்றின சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க விரும்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கம் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஒய் பிரிவு பாதுகாப்பை திரு விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இப்போது 8 சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் மற்றும் 3 இராணுவ வீரர்கள் உட்பட 11 பேர் இவரை புடை சூழ இருப்பாங்க. அவ்வளவு எளிதில் இவரை நெருங்கிவிட முடியாது. இவருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பாங்க. இவரை யாரும் தாக்கிவிட முடியாது. இவங்களை தாண்டி தான் மற்றவர்களே உள்ளே போக முடியும், அல்லது சில பேர் மட்டும் இவரை தாண்டி வரலான்னு இவர் குறிப்பிட்டு சொன்னாருன்னா அவங்க இவரை போய் அணுக முடியும். இதுதான் ஒய்பிரிவு பாதுகாப்புக்கான அடிப்படை. ஸோ இப்போ இனிமேற்பட்டு இவர் இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பில் தான் தமிழ்நாட்டில் இருக்க போகிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது திரு விஜய்க்கு வழங்கப்படும். இதை எப்படி அவர் வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் சந்திக்கும் போதே இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. இந்த கோரிக்கை முன் வச்சதன் அடிப்படையில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்லியிருக்கணும். உள்துறை அமைச்சகம் அதனுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர் டிக் பண்ணியிருக்கணும், ஓகே கொடுக்கலான்னு சொல்லியிருக்கணும். அல்லது அதற்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. இவர் யார், இவருடைய பின்னணி என்ன, எதற்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எத்தனை பேருக்கு கொடுக்கணும், எந்த பிரிவில் கொடுக்கணும், ஏன் இவருக்கு இந்த பாதுகாப்பு தேவை, இவருடைய அடுத்த கட்ட பணிகள் என்னவாக இருக்க போகுது, இப்படிங்கிறதெல்லாம் பலவிதமான காரணிகளையும் கூறுகளையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகு தான் ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுப்பாங்க. ஸோ நடுவண் அரசினுடைய அனுமதியோட ஒய் பிரிவு பாதுகாப்பானது திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. 2 பார்வை பார்க்கப்படுகிறது. ஒன்று, நம்ம 2 பார்வையை முன் வச்சிருவோம். ஒன்று, பாதுகாப்பு காரணத்திற்காக திரு விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எங்கள் தலைவர் வருங்காலங்களில் மார்ச் மாதம் தொட்டு மக்களை போய் மீட் பண்ண போகிறாரு. இஸ் கோயிங் டு மீட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ மக்களை மீட் பண்ணும்போது, மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணும்போது அவரை எதிர்க்கட்சிகளோ அல்லது மற்ற எதிரிகளோ தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணலாம். அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், யாராவது தப்பாக பிஹேவ் பண்ண முயற்சி பண்ணலாம், அல்லது உணர்ச்சிபூர்வமாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். அதையெல்லாம் தடுப்பதற்கும் தவிர்ப்பதற்கும் அவருடைய சொந்த பாதுகாப்பிற்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. ஸோ ஒய் பிரிவு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், யதார்த்தமான விஷயம், கடந்து போகக்கூடிய விஷயங்க. இதெல்லாம் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, எப்படிங்க விஜய்க்கு ஒய் பிரிவு கொடுத்தாங்க? விஜய்க்கு ஒய் பிரிவு பிஜேபி ஓகே சொல்லுதுன்னா இது எப்படிங்க சாத்தியம்? தமிழ்நாட்டில் என்ன எல்லா கட்சிக்காரங்களுக்குமா ஒய் பிரிவு கொடுத்துட்டாங்க? எல்லா கட்சிக்கார தலைவர்களும் தான் மக்களை போய் மீட் பண்ணுறாங்க. இவர் இன்னும் மக்களையே சந்திக்க ஆரம்பிக்கல, மக்களோட என்கேஜ்மெண்ட்டே இன்னும் கிரியேட் ஆகலை. அதற்குள்ள எதுக்குங்க இவருக்கு ஒய் பிரிவு? இந்த ஒய் பிரிவு கொடுப்பதனுடைய பின்னணியில் பிஜேபி நடுவண் அரசு இருக்குது. எப்படிங்க அவ்வளவு சீக்கிரமாக அவர் கொடுத்துட்டாங்க? அப்போ பிஜேபியோடைய மறைமுக ஆசையும் ஆதரவும் விஜய்க்கு இருக்கிறதா இப்படின்னு ஒரு தரப்பு. ஸோ 2 தரப்புமே பார்த்தீங்கன்னா அவரவருடைய விமர்சன கடைகளை தொடுத்த வண்ணமே இருக்கிறாங்க. இதற்கு சட்ட ரீதியாக சில விஷயங்கள் நம்ம கேட்டு பெற முயற்சி பண்ணோம். சில லாயர்ஸ் கிட்ட நம்ம பேசணும், இது எப்படி கொடுப்பாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க தரப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்திய அளவில் நடிகர், உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய ஷாருக் கான் இருக்கிறாரு. இப்போ கங்கனா ரணாவத் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபெமிலியர் பர்சனாலிட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் சென்சிட்டிவான ஆட்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நாம் சில முறைகளில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்தை பேட்டி எடுத்திருக்கோம்.
அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே காவல்துறையினர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, எப்பயுமே இருப்பாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க, நடுவர் அரசு கொடுக்குறாங்கலாம் தனி. ஆனால் அவர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் சென்சிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி. அவர் என்ன நினைக்கிறாரா, எனக்கு வந்து மாற்று சமூகத்தினால ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பர்சனலாக அவர் கேட்டுருக்கிறாரு, அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான். இதில் வந்து பெருசாக பொலிட்டிக்கலாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜய்க்கு நம்ம களத்தில் இறங்கும்போது நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிருக்கலாம், அவருடைய தொண்டர்கள் நினச்சிருக்கலாம், அல்லது அவங்க மற்றவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் அவர் கேட்டுருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் டாபிக்ஸ், மக்களை மீட் பண்ணும்போது விஜய்க்கு பாதுகாப்பு தேவையா? ஸோ மக்களை மீட் பண்ணும்போது அல்லது மக்களை சந்திக்கும் போது இவங்க தடுப்பாங்களாங்கிறதும் நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ அவர் வந்து பீப்புள் என்கேஜ் பண்ண போகிறாரு. ஒரு வேலியெல்லாம் போட்டு நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியவோ, ஒரு தாத்தாவையோ, ஒரு மாமாவையோ, ஒரு சித்தப்பாவையோ நீங்கள் போய் அரவணைக்கிறீங்கன்னா அங்கே சுற்றி நின்றுக்கிட்டு இருக்க முடியாது, நிற்கவும் மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இவருடைய பாதுகாப்புங்கிறது ஒரு வளையத்துக்குள்ளே தான் இருக்கும். மற்றபடி மக்களை மீட் பண்ணும்போது அவர் மக்களோட தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க கட்சியின் தொண்டர்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மக்களை மீட் பண்ணுவதற்கு முன்னாடியே அவர் ஏற்கனவே பவுன்சர்கள் கலாச்சாரத்தோடே வளர்ந்து வந்த ஒரு நடிகர், அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர். அப்படி இருப்பவருக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு இயற்கையாகவே அவருக்கு தேவைப்படும். அவர் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு மண்ணில் தான் வளர்ந்துருக்கிறாரு, சூழலை தான் வளர்ந்துருக்கிறாரு. அவருக்கான புறச்சூழல் அப்படி தான் இருந்திருக்குது. அதனால் அவருக்கு கொடுக்குறாங்க, அவர் கேட்டுக்கிறாரு, வழங்குறாங்க. ஏன்னா பவுன்சர்ஸ் வச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன், பவுன்சர்ஸ் வந்து அவங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் த பீப்புளே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா பவுன்சர்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க உருவ அளவுலையும் சரி, மற்ற அவங்களுடைய அணுகுமுறையிலுமே சரி, நிறைய ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்குது அது டு த பீப்புள். இது வந்து நானே நேரில் பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து அதை விரும்பி இருக்க மாட்டார். இப்படி போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கலாம். அதான் ரெண்டு விமர்சனம் இருக்குது. ஒன்று, அவர் கேட்டது பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொரு பக்கம் இல்லை, அதில் பாலிடிக்ஸ் இருக்குது. அவர் பிஜேபியோடைய மறைமுக ஆதரவோட ஆசீர்வாதத்தோடு தான் வராரு. அதற்கான ஒரு உதாரணம் தான் இது. திமுகவை எப்படியாவது அழிக்கணும், ஒழிக்கணுங்கிறது தான் பிஜேபியினுடைய முழுமுதல் மூச்சு, கொள்கை, எண்ணம், செயல்பாடாக இருக்குது. அதற்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் விஜய்க்கு இந்த பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த விஷயத்தில் இருந்திருக்கக்கூடிய கருத்துக்களாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அண்மையில் தான். அது என்ன, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக மீது வழக்கு ஒன்று விவகாரம் தொடர்பாக தான் முதல்ல அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. வழக்கை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வீர வகுப்பாளர் போய் விஜய் மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் உங்களை போன்ற ஊடகங்கள் செய்தியில் போட்டிங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மீட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் தொடர்ச்சியாக அதை குறித்து கேட்கும்போது, இங்கே பாருங்கள், என்கிட்ட பணம் இல்லை, என் வீட்டில் என் நாட்டில் எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எங்கே யாரை நிப்பாட்டினா சரி வருங்கிறத நான் தான் சொல்லணும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட நிறைய மூளை இருக்குது, என்கிட்ட பணம் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதே, இதை பாருங்கள், இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க, இப்போது என்ன சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு இந்த கொழுப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொழுப்பு இருக்குன்னுவாங்க. ஸோ பண கொழுப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சுப்பாங்க இப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அவர் ஸ்டேட்மெண்ட் இது. அதாவது விஜய்க்கு பணக்கொழுப்பு அப்படின்னு அவர் டைரெக்டாக அவர் வந்து விஜயை தான் கார்னர் பண்ணி சொன்னதால கார்ட்ஸே நம்ம பார்த்தோம். பட் கார்ட்ஸில் வந்து அப்படி போடுறாங்கன்னா அதை இன்டர்பிரட்டேஷன் பண்ணி தான் போடுவாங்க அவங்க. ஆமாங்க, இதை கேள்வி கூட அவர் சொல்கிறார், அவர் தான் சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் எல்லாருமே தான் அவர் சொல்லியிருப்பார். அப்போது மு.க. ஸ்டாலினுக்கு பணக்கொழுப்பு, விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பணக்கொழுப்பு, அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பணக்கொழுப்பு, அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லாருமே வியூக வகுப்பாளர் வச்சுருந்துருக்கிறாங்க. கூடவே சுனில் அப்படிங்கிறவர் அதிமுகவுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு, ஆதவர்ஜனா திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு, விசிகாவுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு. இதே பிகே பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி வந்து நாம் தமிழர் கட்சிக்கே வேலை பார்த்ததா ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. நாம் தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அப்படி வேலை பார்க்கல, எங்களுக்கு எங்கேயும் ஒரு வேலை பார்க்கல அப்படிங்கிறாங்க. இவர் நான் வந்து வேலை பார்த்ததா போர்ட்ஃபோலியோலேயே போட்டிருக்கேன் பாருங்க அப்படிங்கிறாரு. அது என்ன முறையில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த கட்சியினர் தான் முடிவு பண்ணணும், அல்லது அவங்க தான் வந்து வெளியில் அதை வந்து சொல்லணும். ஸோ அதுக்குள்ள நான் போக விரும்பலை, ஏன்னா நான் வந்துட்டு டேட்டா நம்ம கையில் கிடையாது. ஆனால்
இந்த விவகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுற விதத்தில் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்களோ, இது வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சையாக மாறிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். இவர் வந்து இந்த மாதிரியான நபர்களெல்லாம் வச்சுக்கிறவங்களாம் பணக்கொழுப்பில் வச்சுக்கிறாங்கங்க, என்கிட்ட பணம் இல்லைங்க, என்கிட்ட மூளைதாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கடந்து போகிறாரு. விஜயை தான் அவர் பணக்கொழுப்புன்னு சொன்னார் அப்படின்னு தான் இன்டர்பிரட் பண்ணி கார்ட்ஸும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்ன பணக்கொழுப்புக்குள்ளே எல்லாருமே வருவாங்க. அது அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலான்னு சில பேர் சொன்னால் தவிர்த்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு தவிர்த்திருக்கலாம். அல்லது வந்து அவர் அது எந்த பொருளில் அவர் எந்த மீனிங்கில் சொன்னாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திரள்நிதியால் கொழுப்பெடுக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை வந்து தாவேகா தொண்டர்களும் சில பேர் போடுறாங்க, அது ஆதரவாளர்களும் போடுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது, இது ஒரு நல்ல ஆரோக்கியமான டிபேட்டும் கிடையாது, இது ஒரு ஆரோக்கியமான போக்கும் கிடையாது. திரள் நிதினா என்ன? முதல்ல திரள் நிதினா என்ன அடிப்படையில்? இப்போது சீமானோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் ரொம்ப சரியானது. என்ன ரொம்ப சரியானதுன்னா, ஒரு வியூக வகுப்பாளர் எனக்கு ஏன் தேவை? இப்போ பிஜேபிக்கு என்னைய கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிஜேபிக்கு யார் வியூக வகுப்பாளர்? அமித்ஷா தான் வியூக வகுப்பாளர் இன்றைய தேதியில். காங்கிரஸுக்கு யார் வியூக வகுப்பாளர்? கார்கே தான் வியூக வகுப்பாளர் இருக்கணும், சிதம்பரம் தான் இருக்கணும், ராகுல் காந்தி தான் இருக்கணும், சோனியா காந்தி தான் இருக்கணும், சசி தரூர் தான் இருக்கணும். ஸோ வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஏன் தேவை? அந்த கேள்வியில் நியாயங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ கக்கனோ காமராஜரோ நேருவோ அண்ணாவோ யாருமே அப்படி வச்சிருக்கல. இன்னைக்கு காலத்தின் தேவைன்னு ஒரு சாரார் அதை பற்றி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு சாரார் தே ஹாவ் சம் லிமிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு சாரார் லிமிட்ஸே அவங்களுக்கு கிடையாது, தே கேன் ரூல் த பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிறைய மாறுபாடுகள் இருக்குது. பட் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தவர் உடனே அதை பண்ணும்போது சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், அதை அவர் கடந்து போகலாம், அதை வந்து அது உள்வாங்கிக்கலாம். பட் ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த பார்ட்டி கேடர்ஸ் வந்து ஒரு அது தேவையில்லாத ஒரு ஊதி பெரிதாக்க வேண்டிய வேலையை ஏன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்குது. ஏன்னா அது எடுத்துருக்கிற காயினும் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ திரள் நிதி அப்படிங்கிறத வந்து தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை இவங்க எதை மீன் பண்ணி பேசுகிறாங்கிறதே புரிய மாட்டேங்குது. இது எப்படி ஆகுதுன்னா திரள் நிதியை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகுது. திரள் நிதி அஃப்கோர்ஸ் கொச்சப்படுத்தக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்? திமுக திரள் நிதியால் தான் வளர்ந்த கட்சி. திமுக மக்களிடம் போய் பணத்தை வாங்கி, தொண்டர்களிடம் பணத்தை வாங்கி, தொண்டர்கள்ட்ட காசு கேட்டு அப்படித்தான் வந்து கட்சி வளர்த்தாங்க. கட்சி அலுவலகத்தை கட்டியதே அப்படித்தான். மாபெரும் தமிழ் கனவுல கூட அந்த புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருப்பாங்க, அறிவகம் தொடர்பாக ஒரு வரிகள் வரும். எப்படி வந்து மக்கள்கிட்ட பணத்தை பெற்று கட்சி நடத்துனாங்க, கட்சி அலுவலகம் கட்டினாங்கலாம் எழுதியிருப்பாங்க. திமுகவோட வரலாறு அறிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும். இன்னைக்கு திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சியாக பரிணமிச்சிருச்சு. அப்போ தனிநபர் காசுகள் தேவையில்லை, நிறுவனங்களின் காசுகள் போதுமானதாக இருக்குது. திமுகவும் அதிமுகவும் நோக்கி நகர்ந்துருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கும் உண்டியல் குலுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்டியல் குலுக்குவது என்பது அவமானமா? அதற்கு மறுபேர் தான் இவங்க தமிழ் படுத்தி இவங்க திரள்நிதினு சொல்றாங்க. ஆக்சுவலி திரள்நிதிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமான ஒரு விவகாரம் கிடையாது, செயல்பாடு கிடையாது. அதை எல்லா கட்சியுமே பண்ணியிருக்கிறாங்க, காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி திரள்நிதியால் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்காக பேசுகிறது, மக்களோடு நிற்கிறது, மக்களோடு உரையாடல் செய்கிறது, மக்களின் வழிகளையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் பிரதிபலிக்கிறது. எதனால்? அவங்க நமக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. நாம் அவங்களுக்காக பேசணும், அதே சமயம் சத்தமாக பேசணும், உங்களால் முடிஞ்சதை கொடுங்கப்பான்னு கொடுக்குறாங்க. விருப்பம் இருந்தால் கொடுப்பீங்க, இல்லைனா கடந்து போவீங்க, அவ்வளவுதான். எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சி காசு கொடுத்துருக்கேன், மகாய்க்கா கொடுத்துருப்போம், எல்லாருமே உண்டியல் கொடுக்குவாங்க. திமுக கொடுத்துருக்குறோம், திமுகவெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் கேட்டிருக்கிறாங்க, பல இயக்கங்கள் கேட்டிருப்பாங்க, மதிமுக கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண. நீங்கள் ஒரு இயக்கத்தோட கூட்டத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இயக்கத்தோட கூட தலைவர் பேசிக்கிட்டு இருப்பார், நடுவில் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பார் உண்டியல் வச்சுக்கிட்டு. அவர் நீங்கள் காசு போடணும், 5 10 1 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ 10 ரூபாயோ போடுவீங்க. அது ஒரு திரள்நிதி, அது கட்சியோட தலைமைக்கு போகும். அங்கே ஒட்டுமொத்தமாக எவ்வளோ காசு இருக்குன்னு பார்ப்பாங்க, பிரிப்பாங்க, கட்சி வேலைக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். பட் திரள்நிதி அவங்க கொச்சப்படுத்துகிறாங்களா இல்லை என்ன பேச வராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த டிபேட்டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு டிபேட் கிடையாது. இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி மக்கள் அரசியலை பேசுங்க. உங்களுக்கு இவரும் எதிரி இல்லை, இவரும் உங்களுக்கு எதிரி இல்லை. ஸோ மக்கள் அரசியலை பேசுங்க. மக்கள் அரசியலை பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, களம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய கவனம் செலுத்தலாம். அதுதான் இன்றைக்கி சமூகத்துக்கு தேவை அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன்.
இதை பற்றி உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு தலைவரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.